நீங்க இப்போ வந்து ஏதோ ஒரு கம்பெனில வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு ரீசன்னால அந்த கம்பெனில இருந்து ஏதோ ஒரு ரீசனால அந்த ஜாப வந்து ஸ்விட்ச் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. பட் அந்த மாரி ஸ்விட்ச் பண்ணணும்னு நெனைச்சா, அவ்வளோ ஈஸியா ஸ்விட்ச் பண்ண முடியாது. அங்க தான் நோட்டீஸ் பீரியட் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த எல்லா கம்பெனிலும் வச்சிருப்பாங்க. அதாச்சும் என்னன்னா, நான் வேற கம்பெனிக்கு போறேன், இல்ல அந்த ஜாப குவிட் பண்றேன் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து 1 மந்த் இல்லனா 2 மந்த் முன்னாலயே சொல்லியிருக்கணும். அப்பதான் அந்த ஜாப் வந்து குவிட் பண்ண முடியும். இன்னைக்கு போய் நான் வந்து குவிட் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரமெல்லாம் குவிட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி ஒரு சில கம்பெனில வந்து 1 மந்த்தோ, 2 மந்த்தோ நோட்டீஸ் பீரியட் இருக்கும். அந்த மாரி நோட்டீஸ் பீரியட் இருக்கும்போது, எப்படி நம்ம வந்து சேஃபரா வேற ஒரு ஜாப்ல ஸ்விட்ச் ஆகுறது? அந்த ஜாப குவிட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆகலாமா? அப்படியே ஸ்விட்ச் ஆகலாமா? அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். கரெக்ட்டா இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா, கரெக்ட்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருந்தா எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும். மைண்ட் வந்து செம்ம கன்ஃப்யூஷனா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்ல இருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஜாப் வந்து கரெக்ட்டா ஸ்விட்ச் ஆயிருமா? அப்படி இப்படின்ட்டு ஓவர் கன்ஃப்யூஸ்டா இருக்கும். அந்த மாரி கன்ஃப்யூஷன்லாம் வேணாம். இந்த வீடியோவுல சிம்பிளா ஒரு 2டே 2 ஸ்டெப் மட்டும் சொல்றேன். அது ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்விட்ச் ஆயிரலாம். ஓகே. இப்போ வந்து நீங்க ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு வந்து நெறைய ரீசன் இருக்கலாம். மேபி அந்த ஜாப் வந்து பிடிக்காது இருக்கலாம். அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். சேலரி கம்மியா இருக்கலாம். மேபி உங்கள ஃபயர் கூட பண்ணியிருக்கலாம். இந்த மாரி நெறைய ரீசன் இருக்கலாம். இல்லன்னா ஒருவேள அந்த ஒரு ரீசனுமே இல்லாது கூட நீங்க வந்து ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நெனைக்கலாம். இந்த மாரி என்ன ரீசனா வேணா இருக்கட்டும். ஹவ் ஸ்விட்ச் அப்படின்ட்டு நான் ரொம்ப நேரம் இதையே சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ஸ்விட்ச் ஆகலாம்னா, நான் ஒரு 2 ஸ்டெப் சொல்றேன். 2வது ஸ்டெப் வந்து ஒரு பவர்ஃபுல்லான, ஈஸியான, குவைட் நார்மலான ஸ்டெப். அத வந்து நெறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜெனரிக்கான ஸ்டெப். அத மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் 2வது ஸ்டெப் சொன்னா நீங்க வந்து மேபி கன்சிடர் பண்ணாம விட்டுருவீங்க. அத வந்து நான் அப்புறம் சொல்றேன். ஆனா அது செம்ம வொர்த்தான ஸ்டெப். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜெனரிக் ஸ்டெப்ப நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜாப் வந்து ஸ்விட்ச் ஆகணும், குவிட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. உங்களோட பாஸ் சம்ஒன் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட மேபி சொல்லலாம். ஏன்னா நோட்டீஸ் பீரியட் இருக்கு. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள சுத்தி இருக்கிறவங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கிட்ட சொன்னோம்னா தேவையில்லாத ஒரு சில மைண்ட் செட்ட வந்து நமக்குள்ள ஃபீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அன்வான்டட் திங்கிங்ல போயிட்டுருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வந்து நோட்டீஸ் பீரியடுன்னு ஒண்ணு இருக்கும். அதாச்சும் 1 மந்த்தோ, 2 மந்த்தோ இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த நோட்டீஸ் பீரியட் வந்து முடியுதுல்ல, அந்த 1 மந்த் நோட்டீஸ் பீரியட்னா கடைசி 10 நாள் இருக்கு இல்லையா? அந்த கடைசி 10 நாளுக்கு முன்னால இருந்து ஜாப் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த மந்த் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களால கரெக்ட்டா ஸ்விட்ச் ஆகவே முடியாது. கரெக்ட்டா உங்களோட நோட்டீஸ் பீரியட் வந்து 1 மந்த்னா, அந்த 1 மந்த்துக்கு 10 டேஸ் முன்னால நெறைய ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களால எவ்வளோ முடியுமோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாரி பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் இன்டர்வியூ வந்து உங்களுக்காக ஷெட்யூல் பண்ணி அத அட்டெண்ட் பண்ண பாருங்க. ஏன்னா, அந்த டைம்ல நம்ம வந்து ஆஃபீஸ்ல இருப்போம். அந்த டைம்ல நம்ம ஒரு இன்டர்வியூக்கு வந்து போறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்ல. போலாம். பட் கொஞ்சம் டிபிக்கலா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நெறைய ஆன்லைன் இன்டர்வியூ வந்து முடிஞ்ச வரைக்கும் அட்டெண்ட் பண்ண பாருங்க. இன்கேஸ் ஆன்லைன் இன்டர்வியூ இல்ல, நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, வேற வழியே இல்ல. நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அந்த மாரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்போ வந்து நம்ம ஆஸ் மெனி ஆஸ் பாசிபிள் ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றோம். நெறைய ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றோம். அப்படி அப்ளை பண்ணி ஒரு 3 to 4 இன்டர்வியூஸ் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றோம். அதாச்சும் ஒரு 4 இன்டர்வியூக்கு வரேன் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்றோம். அந்த 4 இன்டர்வியூ வந்து கிளிக் பண்ணி, குரூப் பண்ணி ஒரே நாள்ல 4 இன்டர்வியூமே அட்டெண்ட் பண்றோம். எப்படி அத அட்டெண்ட் பண்ணலாம்னா, நீங்க கரெக்ட்டா ஹெச்ஆர வந்து கன்வினன்ஸ் பண்ற திறமை இருக்கணும் உங்களுக்கு. அதாச்சும் வந்து எனக்கு வந்து மண்டே 10:00 இந்த இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கம்பெனில, இன்னொரு கம்பெனில 12:30க்கு ஒரு இன்டர்வியூ அப்படி ஷெட்யூல் பண்ணுங்க அப்படின்ட்டு இன்னொன்னுல 2 மணிக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு எனக்கு இன்னொரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுங்க அப்படின்ட்டு 4 இன்டர்வியூ வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரே நாள்ல 4 இன்டர்வியூவ அட்டெண்ட் பண்ணுங்க. பக்காவா போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. எப்படிப்பா நான் வந்து ஒரே நாள்ல 4 இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்றது, ஒரே நாள்ல 4 போறதுன்னா, அது வந்து உங்களோட திறமை தான். நீங்க தான் ஹெச்ஆர வந்து பெர்ஃபெக்ட்டா கன்வினன்ஸ் பண்ணணும். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா, நான் ஒரே நாள்ல 4 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா டைமிங், இதே டைமிங்ல தான் அட்டெண்ட் பண்ணேன். என்னால முடியுதுன்னா, கண்டிப்பா நீங்களும் ஒரே நாள்ல 4, 5 இன்டர்வியூவ அட்டெண்ட் பண்ண முடியும். ஏன் வந்து ஒரே நாள்ல இந்த மாரி அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம வந்து அடிக்கடி லீவ் போட முடியாது இல்லையா? இப்போ வொர்க் பண்ற கம்பெனில. அதனால தான் அப்படி சொல்றேன். அதாச்சும் என்ன பண்றீங்கன்னா, ஒரு தர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த மாரி டைம்ல வந்து நெறைய இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றது வந்து மண்டே தான் ஷெட்யூல் பண்ணுவாங்க. அந்த மாரி டைம்ல நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ணிருங்க. இந்த ஃப்ரைடேலாம் அப்ளை பண்ணி இன்டர்வியூ எல்லாம்
ஹெச்ஆர் கூட பேசுனீங்கன்னா, அவங்க வந்து நீங்க வந்து மண்டே வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாங்கன்னு சொல்லும்போது, நான் இந்த டைம்க்கு வரேன் அப்படின்ட்டு நீங்க திசை திருப்பிறலாம் அவங்கள. இங்க நான் ஜாப் அப்ளை பண்ணும்போது, பர்ட்டிகுலரா சென்னை லொகேஷன மட்டும் பேஸ் பண்ணி நெறைய ஜாப் அப்ளை பண்ணேன். சென்னையில மட்டுமே நெறைய இன்டர்வியூஸ் வர மாரி பண்ணிட்டேன். கைஸ் நான் இங்க என்ன பண்ணேன்னா, இந்த மாரி ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது, அது எல்லாம் ஒரே லொகேஷன்ல இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டேன். மோஸ்ட்லி வந்து நான் சென்னையில இருக்கிற ஜாப்ஸ் தான் வந்து இன்டர்வியூஸா வந்து ஃபேஸ் டூ ஃபேஸ் இன்டர்வியூக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். அதாச்சும் வந்து இந்த இடத்துல இங்க அட்டெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த ஜாப் முடிச்சுட்டு ஒரு ட்ரெயின்லயோ, பஸ்லயோ ஏறி இன்னொரு இடத்துக்கு போய் அப்படியே அட்டெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் போய் அட்டெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு இந்த மாரி ஸ்விட்ச் ஆயி ஒரே நாள்ல 4 இன்டர்வியூ முடிச்சுட்டேன். இந்த மாரி நீங்களும் பண்ணலாம். இந்த மாரி நெறைய இன்டர்வியூஸ் வந்து ஒரே நாள்ல ஷெட்யூல் பண்ணி 4க்குமே ஒரே நாள் போலாம். ஏன்னா, நம்ம கம்பெனில வந்து அடிக்கடி வீக் ஆஃப், லீவ் அப்படின்னு போட முடியாது. ஸோ ஒரே நாள் ஒரு வீக் ஆஃப் எடுத்து 4 இன்டர்வியூவ அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டே இருங்க. மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் இன்டர்வியூ வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. அது முடியவே முடியாது அப்படின்ற பட்சத்தில ஆஃப்லைன் இன்டர்வியூ, ஃபேஸ் டூ ஃபேஸ் இன்டர்வியூ போங்க. ஆனா நம்ம கன்வீனியன்ஸ் பண்ணா ஆன்லைன் இன்டர்வியூவ நெறைய கம்பெனில ஷெட்யூல் பண்ண முடியும். பட் கைஸ் நான் வந்து ஒரு 2வது ஒரு ஸ்டெப் சொல்றேன்னு இல்லையா? ஒரு கிரேசியான ஸ்டெப் சொல்றேன்னு இல்லையா? அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டெப். ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான, கிரேட்டான, பக்காவான சில் பண்ற மாரியான ஸ்டெப். அந்த ஸ்டெப் என்னன்னா, நெறைய பேர் வந்து இத வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் சொல்றேன். ஆனா இது பக்காவான ஸ்டெப். அது என்னன்னா, உங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் ஆயிருங்க. உங்களோட பழைய கம்பெனிலேருந்து கம்ப்ளீட்டா வெளிய வந்துருங்க. உங்களோட நோட்டீஸ் பீரியட் எல்லாம் முடிஞ்சிரட்டும். கம்ப்ளீட்டா வெளிய வந்துருங்க. வெளிய வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10 நாள் சில்டா உங்களோட வீட்லயோ, இல்லன்னா ஒரு ரூம்லயோ, பிஜிலயோ போய் இருங்க. அப்படி இருந்து என்ன பண்றீங்கன்னா, அங்க இருந்து உங்களோட நெக்ஸ்ட் ஜாப் வந்து மெதுவா அப்ளை பண்ணி, நெறைய ஜாப்ஸ் அப்ளை பண்ணி, நெறைய இன்டர்வியூஸ் ஷெட்யூல் பண்ணி, ஃபேஸ் டூ ஃபேஸ் இன்டர்வியூவோ, ஆன்லைன் இன்டர்வியூவோ கன்ஃபார்ம் பண்ண போறீங்க. பக்காவா கிளியர் பண்ணிட்டு போக போறீங்க. இதுதான் என்னோட ஃபேவரட் ஸ்டெப். அதாச்சும் என்னன்னா, கம்ப்ளீட்டா எக்ஸ் கம்பெனியிலிருந்து வெளிய வந்துட்டு, நம்ம ஒரு 10 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு, அந்த லீவ லெவரேஜ் பண்ணி, அந்த நெக்ஸ்ட் ஜாப்ப ஸ்விட்ச் பண்றது தான் எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்டெப். ஆனா, இத நெறைய பேர் செய்ய மாட்டாங்க. என்ன நெனச்சுருவாங்கன்னா, இந்த மாரி கேப் எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜாப் கிடைக்காம போயிடுமோ அப்டின்ட்டு நெனச்சு பயந்துருவாங்க. பட் அந்த மாரி மட்டும் பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா, நம்ம வந்து ஃப்ரெஷரெல்லாம் இல்ல. ஏதோ நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்டின்ற ஃப்ரெஷர் இல்ல. நம்மகிட்ட இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது வெறும் 3 மாசம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, 6 மாசமா இருந்தாலும் சரி, 1 வருஷமா இருந்தாலும் சரி, நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற கை வந்து யாருமே ஹையர் பண்ண தான் நெனைப்பாங்க. ஸோ அத நெனச்சு கவலைப்படாதீங்க. ஈஸியா நீங்க வந்து ஸ்விட்ச் ஆயிரலாம். இந்த மாரி ஒரு 10 டேஸ், 1 வீக், 1 மந்த் இந்த மாரி கேப் எடுத்தீங்கன்னா, ஈஸியா ஸ்விட்ச் ஆயிரலாம். ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டும் இல்ல ஸ்விட்ச் ஆகணும் அப்டின்ட்டு ஈஸியா ஸ்விட்ச் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொன்ன மாரி இதுதான் என்னோட ஃபேவரைட். அந்த ஜாப குவிட் பண்ணிறணும். அதுலேருந்து கம்ப்ளீட்டா வெளிய வந்துரணும். இல்ல அந்த நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சுட்டு கம்ப்ளீட்டா வெளிய வந்துரணும். ஒரு 10 நாளோ, 15 நாளோ கேப் எடுத்துக்கணும். அந்த கேப்ல லெவரேஜ் பண்ணி, நெறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி, நெறைய இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி, அதுல எது நம்மளுக்கு செட் ஆகுதோ, அதுல ஒண்ண சூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இட்ஸ் குவைட் ஈஸி. ஆனா நெறைய பேர் வந்து இத வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ரிஸ்கியான விஷயம் அப்டின்னு நெனைப்பாங்க. அப்படிலாம் இல்ல கைஸ். இது ஒரு பக்கா சேஃபரான விஷயம் தான் கைஸ். இந்த மாரி நம்ம வந்து கேப்லலாம் இருக்கு இல்லையா? அந்த டைம்ல எப்படி நெறைய இன்டர்வியூஸ் கால் வந்து கெட் பண்றது, அந்த மாரி கெட் பண்ணிட்டு, எப்படி ஒரு இன்டர்வியூ வந்து பக்காவா அட்டெண்ட் பண்ணி அந்த ஜாப கன்ஃபார்ம் பண்றது அப்படின்ட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன் ஐ திங்க். அந்த 2 வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். எப்படி நெறைய இன்டர்வியூஸ் கால கெட் பண்றது, அது எப்படி பக்காவா கிளியர் பண்றது அப்படின்ட்டு நான் போட்டு வச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. கார்ட்ல மேபி தரேன். இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. பக்காவா இருக்கும். இந்த மாரி தான் நான் வந்து என்னோட நோட்டீஸ் பீரியட் இருந்தாலும் ஈஸியா அந்த ஜாப் வந்து ஸ்விட்ச் பண்ணேன். இதுதான் எக்ஸாக்ட்லி நெறைய பேர் செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து 2 மெத்தட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஜெனரிக் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் நல்ல மெத்தட் தான். ஆனா 2வது மெத்தட் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான ஆனா பவர்ஃபுல்லான விஷயம். இதுல 2ல நீங்க எத வேணா யூஸ் பண்ணலாம். 2மே வந்து வொர்க் அவுட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் பீரியட் இருந்தாலும் சேஃபரா ஈஸியா நெக்ஸ்ட் ஜாப் ஸ்விட்ச் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அ ஜாப் ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நோட்டீஸ் பீரியட் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து நெறைய டாபிக்ல நெறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்கள ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்னோட நேம் வந்து ஏகே அஜித்குமார். சரி நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென்